அடுத்து என்ன பண்ணுறாரு, வீட்ட விட்டு போணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே, "ஏன் மூர்த்தி இப்படிலாம் பண்ற? இல்ல வெண்ணிலா வந்து செஞ்ச தப்புக்கு நான் தானே தண்டனை வந்து அனுபவிக்கணும். அதனால இந்த வீட்டு வந்து இருக்கிற அருகதை எனக்கு கிடையாது. அதனால இந்த வீட்ட விட்டு நான் போறேன்." அப்படி சொல்றாரு. "என்னண்ணே இப்படி பண்றீங்க? அப்போ இந்த தங்கச்சிய நீங்க புரிஞ்சு வச்சுருக்கிறது அவ்வளோதானா? இவ்வளோ நாள் வந்து தங்கச்சி தங்கச்சி நீங்க இப்ப தானே புரியுது. நீங்க உண்மையா வந்து வெண்ணிலாவும் நீங்களும் ஒரே மாரி தான். வெண்ணிலா வந்து கிட்ட போறதுக்காக தானே இப்படிலாம் பண்றீங்க." அப்படின்றாங்க. "இல்லம்மா நான் சொல்றத கேளு. எனக்கு இந்த வீட்ல இருக்க உரிமை வந்து போயிடுச்சு. வெண்ணிலா தப்பு பண்ணிட்டா. அதனால என் பொண்ணு தானே தப்பு பண்ணா. அதனால நான் தானே தண்டனை அனுபவிக்கணும்." அப்படி சொல்றாங்க. "இங்க பாருங்கண்ணே, என் மேல உங்களுக்கு உண்மையிலே மரியாதை இருக்கு, அன்பு இருக்குன்னா, நீங்க இங்க தான் இருக்கணும். இங்கேருந்து போகவே கூடாது." அப்படி சொன்னோனே, மூர்த்தி வந்து யோசிக்கிறாரு. "நான் சொல்றது புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோனே, மூர்த்தி வந்து, "இல்ல அது வந்து" அப்படின்னோனே, "அதெல்லாம் தெரியாது மூர்த்தி. நீ இங்க தான் இருக்கணும். புரியுதா? உடனே வந்து வெண்ணிலா என்ன ஆனாலும் தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வந்து யோசிச்சுட்ருக்காரு. சக்தி என்ன பண்ணாரு, பொன்னிய எப்படியாவது சமாதானப்படுத்தணும். தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே பொன்னி வந்து பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல எல்லாமே வந்து சமையல் கட்டில், அதுக்கப்புறம் வெளியே எல்லாமே வந்து சக்தி வந்து பின்னாடியே போயிட்டுருக்காரு. அதை பார்க்குற பொன்னி, "உங்களுக்கு என்ன தான் வேணும் சக்தி?" அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மையை சொல்லுங்கள், நான் போகிற இடம்லாம் வரீங்க, நான் கார்டன் போகிறேன் அங்கே வரீங்க, சமையல் கட்டுக்கு போகிறேன் அங்கே வரீங்க, மேலே துணிக்காய போட போனாலும் அங்கே வரீங்க, உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "இல்லை பொன்னி, அது வந்து சாரி பொன்னி, அதுக்காக தான்." அப்படி சொன்னோன்னே, "நான் அதான் சொல்லிட்டேங்க, உங்கள் சாரி வேணாம், உங்களோட எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு. நான் பாட்டு அமைதியாக தானே இருக்கேன், நான் ஒதுங்கி தானே இருக்கேன். எதுக்குங்க தேவையில்லாமல் என்கிட்ட பேசி தேவையில்லாமல் என்னையும் டென்ஷன் ஆக்குறீங்க? இன்றைக்கி நீங்கள் சாரி சொல்வீங்க, நாளைக்கே வந்து என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் என்னை வந்து எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுப்பீங்க. எல்லாருமே வந்து தப்பாக பேசுகிறாங்களா, நீங்களும் சேர்த்து தப்பாக பேசுவீங்க. இதுக்கு எதுக்குங்க நான் உங்ககிட்ட பேசணும்? உங்கள் சாரியும் வேணாம், உங்கள் அன்பும் வேணாங்க. நீங்கள் தலை மேலே தூக்கி வச்சு ஆடவும் வேணாம், கீழே போட்டு மிதிக்கவும் வேணாம். தயவுசெய்து என்னை விட்டுருங்க." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ச்சே, இவளை சமாதானப்படுத்தவே முடியலையே, என்ன தான் பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியலையே, பொண்ணு இப்படி இருக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கே, இப்போ எப்படியாவது சமாதானப்படுத்தியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி யோசிக்கிறாரு.